சென்னை மணலி புதுநகரில் இரு தனிநபருக்கு இடையேயான நிலப்பிரச்சினை தொடர்பாக இயக்குநர் ப. ரஞ்சித்தின் சகோதரர் பிரபு அடியாட்களுடன் சென்று தகராறு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன நடந்தது? விவரங்கள். மாலை வணக்கம். சென்னை மணலி புதுநகரில் தனியார் நேரத்தில் அத்துமீறி நுழைய முயற்சி செய்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை கல்லை கொண்டு தயக்க அடித்து உடைத்ததாகவும் பிரபல திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் சகோதரர் மீதும் மற்றும் அவர்களுடன் வந்த வழக்கறிஞர்கள் என கூறப்படும் அடியாட்கள் மீதும் தற்போது மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. சென்னை மணலி புதுநகர் பகுதியில் வசித்து வருபவர் ரிஷி. இவர் இப்பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நிலம் ஒன்றை வாங்கியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஷகிலா என்பவரும் தமது இடம் என உரிமை கோரிய நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை ஷகிலா அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் சகோதரரான பிரபு என்பவரை தொடர்பு கொண்டு அவரது ஆட்களோடு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அத்துமீறி நுழைய முயற்சி செய்ததாகவும் அவருடன் வந்த கூட்டாளிகளில் ஒருவர் முகத்தில் துணியை கட்டியபடி ஒரு கூர்மையான கல்லை கொண்டு சிசிடிவி கேமராவை உடைக்கும் காட்சியானதும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ரிஷி மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித்தின் சகோதரர் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரிஷி மற்றும் அவரது மேலாளர் பிரகாஷ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது, நாங்கள் 2007ஆம் ஆண்டு இந்த இடத்தை உரிமையாளரான சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த பி. ரவிச்சந்திரன், தேவேந்திரன், ரேவதி ஆகியோரிடம் இருந்து இந்த சம்பந்தப்பட்ட இடத்தை வாங்கியதாகவும் இவர்களுக்கு உறவினர் என கூறப்படும் ஷகிலா என்பவர் தற்போது வீண் பிரச்சனை செய்வதாகவும் கூறுகின்றனர். மேலும் நடந்த சம்பவங்கள் குறித்தும் இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் மணலி புதுநகர் காவல்துறையில் தற்போது புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக தற்போது உதவி ஆணையாளர் தலைமையில் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அத்துமீறி உள்ளே நுழைந்து கண்காணிப்பு கேமராவை சேதப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கறிஞர் என கூறப்படும் அந்த முகமதி நபர் மீது வழக்கு பதியப்பட்டு தற்போது அவர் தேடும் பணியானது தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.